ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சவுத் இண்டியன் அத்தன்டிக் டிஷ்ஷு வித் லிட்டில் ட்விஸ்ட். அது என்னன்னு பார்க்கலாமா? ஸோ பாருங்க, இந்த ஒயிட் பம்கின் சாம்ப பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நான் ஸ்கொயராக கட் பண்ணிட்டு இருக்கேன். அதை முதல்ல அதோட நான் போட போகிறது சேனை. இதுவும் அதே மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிட்டுருக்கேன். எதுக்கு இது முதல்ல சேர்க்கணுன்னா, இது கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, ஃபாஸ்ட்டாக வேகும். அதனால் முதல்ல இதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒயிட் பம்கின், இது வந்து ஒரு 1/4 போர்ஷன் போட்டோன்னா இது ஒரு 3/4 போர்ஷன் போடலாம். ஸோ விச் மீன்ஸ் இது கொஞ்சம் அந்த ஒயிட் பூசணிக்காய் ஜாஸ்தி. அதுதான் நம்ம இப்போ இது ரெண்டையும் இது ரெண்டும் இப்போ நம்ம இந்த குக்கரில் சேர்த்து தனியாகவும் வேகலாம். இது குயிக் ஆகிடும் அப்படின்றால ஆல்வேஸ் ஐ ப்ரிஃபர் டு டூ இன் திஸ். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பும் அதுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அப்புறமா வேணும்னா ஜாஸ்தி வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி குலுக்கிட்டு எல்லா பக்கமும் உப்பு சேர்கிற அளவுக்கு இப்போ இதை மூடி குக்கரில் ஒரு சவுண்டு வந்தால் போகிறோம். இது சூப்பராக வெந்துடும். ஸோ 2-3 ரொம்ப குழஞ்சுடுத்தோன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இப்போ இந்த குக்கரில் காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நான் இப்போ பாண்ட்லி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் வந்து நமக்கு வறுக்க வேண்டியது என்னெல்லாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். பாண்ட்லியில் ஒரு சொட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் தான் எண்ணெய் போட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு, அது கூட 1 டேபிள் ஸ்பூனு தனியா. இதை ரெண்டு முதல்ல மணக்கிற அளவுக்கு வறுக்கலாம். ஸோ இது மணம் வர ஆரம்பிச்சுடுத்து. நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து ஒரு 4 பேடிகர் சில்லியை வந்து ஒடிச்சு வச்சுட்டுருக்கேன். அது கொஞ்சம் லாங்காக இருந்ததுன்னு. வெறும் 4 தான். உங்கள்கிட்ட இது இல்லை, நார்மல் சில்லி தான் இருக்கனால நோ ப்ராப்ளம். நான் சும்மா இது ஒரு மனம் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் க்ரேஸி எனக்கு. அதனால் இதில் வந்து போட்டு இது லைட்டாக வறுத்த போகிறோம். ரொம்பவே வறுபட்டுருத்துனாக்கா அந்த கலர் போயிடும். அதனால தான் நான் வந்து ஆல்மோஸ்ட் டன் அப்படிங்கிறது இதை போட்டேன். ஸோ இப்போ வந்து பேடிகர் சில்லி ஆட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ நான் வந்து துருவி வச்சுருக்கிற தேங்காயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அது கூட போடுறேன். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபடட்டும். இது எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நம்ம டிபெண்டிங் ஆன் ஹவு மச் குவான்டிட்டி வி ஆர் டூயிங். இப்போ ஜாஸ்தி பண்ணுறோன்னா ஜாஸ்தி தேங்காய் போட்டு நல்லா பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் கோபுரமாக போட்டுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா செவக்க மணம் வரணும், நல்ல செவப்பாக வறுபடணும். பார்க்கலாமா? பாருங்கள், கடலைப்பருப்பு செவந்தாச்சு, அப்புறம் தனியாகவும் செவந்துருத்து. இப்போ இந்த ரெட் சில்லி ஆல்சோ ஹேஸ் ரோஸ்டட் வெல். இப்போ கொஞ்சம் போட்ட நம்மளோட தேங்காயும் வறுபட்டாச்சு, மணம் வருது. இதோட போகிறோம். இது குக்கரில் ஒரு சவுண்டு வந்தாச்சு. இது வறுத்ததும் கொஞ்சம் ஆறட்டும். ஆறின அப்புறம் திரிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ ஜோராக இது வெந்துருத்துன்னு சொல்லிவிட்டு ஒன்லி 1 சவுண்டு. எனக்கு அது ரொம்ப பெட்டு. அந்த குக்கர் இருந்தால் ஐ கேன் டூ எனி ஒர்க் வித்தின் நோ டைம். அந்த மாதிரி நல்ல வெந்துருத்து ரெண்டும். ஸோ இப்போ இதை வந்து நான் இந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நம்ம வறுத்து வச்சதும் திரிச்சின்னு வந்தாச்சு. இப்போ 1 by 1 எப்படி நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த கூட்டோட போடுறதுக்கு நான் ஒயிட் சென்னா வெள்ளை கொண்ட கடலையை நல்லா வெந்து வச்சுட்டேன் ஆல்ரெடி. அதை வந்து இப்போ இதோட சேர்க்கலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற உப்பு வந்து இதில் பிடிக்கும். ஸோ முதல்ல இதில் சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த ஒயிட் சென்னாவோட சேர்ந்து நல்லா கொதிச்சாச்சு. நம்ம திரிச்சின்னு வந்ததை நான் இப்போ இதில் சேர்க்குறேன். நான் ஆல்ரெடி அளவாக தான் போட்டிருக்கேன். இன்கேஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா மிச்சம் வச்சுக்கலாம். தெர் இஸ் நோ ப்ராப்ளம். நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு கறி ரோஸ்ட்டோ எது பண்ணுறதையும் அதோட சேர்த்துக்கலாம். ஸோ ஐ ஃபீல் லிட்டில் மோர்னு தோன்றுறது. அதனால நான் வந்து கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு இப்போ இதை போட்டு நல்லா கிண்டிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த காய் கூட சேர்ந்து நல்ல மணம் வரும். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இப்போ நல்லா மணக்கிறது. ஸோ இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்க்குறேன். அப்புறமா நம்ம திருப்பியும் தாளித்து கொட்டும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். ஸோ கொஞ்சம் போட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு, சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு தான் நான் வந்து புளியை
நனைச்சி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட ஒரு கொதி வரட்டும், அப்புறம் இதை ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சாச்சு இல்லையா? ஸோ இந்த சமயத்தில் தான் நான் புளியை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த புளி வந்து எப்போதுமே நான் சொல்லுவேன், இது போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் டன் அப்படிங்கிற சமயத்தில் தான் புளி விடணும். ஸோ இதை விட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும், பார்க்கலாம். பாருங்க, இப்போ புளி விட்டு நல்லா கொதிச்சாச்சு. ஸோ இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சோண்டு வெல்லம் சேர்க்குறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் இட். எல்லாமே அந்த ஒரு புளி விடும்போது இது போடுறத உங்களுக்கு வந்து நல்ல அந்த டேஸ்ட்டை வந்து எடுத்து காமிக்கும். ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்லா இது ஒரு கொதி வந்தாச்சு இல்லையா? ஸோ நான் வந்து இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி முன்னாடியே நான் குக்கரில் வச்சு நல்லா வெந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த சமயத்தில் இது கூட இந்த பருப்பையும் அதில் ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களோட கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அது மாதிரி பார்த்துக்கலாம். அக்கார்டிங் டு மீ இது வந்து கரெக்டாக இருக்குது. இது கொதி இப்போ பருப்பு விட்டு கொஞ்சம் கொதி வருது இல்லையா? அதுக்குள்ளே குயிக்காக வேலை பண்ணுறதுக்கு எப்போதுமே சைட் பை சைட் when we do something then it will be nice. பாருங்க, நான் இங்கே பான்லி ஆல்ரெடி விட்டு வச்சுட்டுருக்கேன். இதில் வந்து ஹைலைட் என்னன்னா, நான் வந்து பருப்புலேயே பெருங்காயத்தை போட்டு வெந்துட்டேன். அதனால நான் வறுக்கும்போது போடல. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு நல்லா கொடுக்குறது அப்படிங்கிறதுனால பருப்பு கூட பெருங்காயம் போட்டு வெந்தனால அது அப்படியே போட்டிருக்கேன். நோ பெருங்காயம் இஸ் ஆடட். ஸோ இஃப் யூ வாண்ட் இங்கே அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ இது ஹைலைட் என்னென்னா, இதுக்கு வந்து நிறைய தேங்காய் எண்ணெய் அதில் வந்து சலன்னு தாளித்து கொட்டணும். அதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டே இதில். ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூனே விட்டுருக்கேன் எண்ணெய். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும். ஸோ கடுகு வெடிக்கிறது இல்லையா? ஸோ இந்த சமயத்தில் நான் இது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுக்கணும். ஸோ இப்போ வந்து அரைக்கும் போதாவது உங்களுக்கு கொஞ்சம் செவக்காட்ட பரவாயில்ல, இது நல்லா உங்களுக்கு ரெட்டிஷாக வரணும். அப்போ தான் இது போடும்போது நல்லாயிருக்கும். நான் இந்த கூட்டு குழம்பும் பாருங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் த சைட் டிஷ் ஃபார் ஸோ மெனி திங்ஸ் and it is also very very healthy one. நார்மலாக இந்த சவுத் இண்டியன் அத்தன்டிக் டிஷ்ஷஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஹெல்த்தியர் தான். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கிறது கொண்டக்கடலை which has got lot of protein. அப்புறமா சேனையில் lot of potassium இருக்குது. அதுக்கப்புறமா வெள்ளை பூசணிக்காய் உங்கள்கிட்ட சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு அதில் விட்டமின்ஸ் வந்து இட் இஸ் லோடட் வித் lot of vitamins. அது வந்து நீர்க்காய் அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி குட் ஃபாஸ்ட் டைஜஷன் எல்லாமே இதில் கிடச்சிட்றது. ஸோ இப்போ நம்ம வறுத்துட்டே இருக்கும்போது நம்மளோட இந்த கூட்டு குழம்பும் ரெடி ஆகிடுறது. ஸோ இது நம்ம இப்போ தாளிச்சு கொட்டினதை அது கூட சேர்க்கலாமா? கூட்டு குழம்பு with loaded with lot of vitamins and also very very tasty. It is getting ready. ஸோ இது வந்து ஆயாச்சு. நான் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டு குழம்பு பண்ணிவிட்டு வீக்கெண்ட்ஸில் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஹாட்டாக கொடுக்கும்போது இட் வில் டேஸ்ட் வெரி வெல் ஆஸ் வெல் அஸ் தே வில் ஆல்சோ லைக் இட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி ஹெல்தியர். ஐ ஹோப் யூ லைக் திஸ் ரெசிபி. நார்மலாக இதை வந்து ரசவாங்கின்னு சொல்வா, இல்லைன்னா கூட்டுன்னு சொல்வா, நீங்கள் அதுக்கு என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. பட் அக்கார்டிங் டு மீ இட் இஸ் அ கூட்டு குழம்பு. ஜஸ்ட்டு சாதத்துக்கு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். வித் அப்பளம் இட் வில் கோ வெரி வெல். ஆர் மேபி வித் த தயிர் பச்சடி, வெரைட்டி ஆஃப் தயிர் பச்சடி ஐ ஹவ் ஷோன் யூ. எனிதிங் யூ கேன் மேக் இட் and make use of it. I hope you like this recipe. Please try and enjoy it. I'll meet you in the next lovely recipe. Bye bye.